வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் குருப்பெயர்ச்சியை பார்க்க போகிறோம். என்ன குருப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குருப்பெயர்ச்சி அல்ல, அதிசார குருப்பெயர்ச்சி. அதனால அதிசார குருப்பெயர்ச்சி அப்படின்னா, இந்த குரு பகவான் ஒரு வீட்டில் இருந்து இப்போ முதல்ல இருந்தவர் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் எது கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஜென்மத்தில் உட்கார்றாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ஏதாவது என்ன போது நீ பதறாதீங்க, கவலையே படாதீங்க. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடகம் ரொம்ப பிடிச்ச வீடு. அவர் உச்சம் பெறுற வீடு அதுதான். காலதேவனு 4ஆம் வீடு. அப்போ தாய் ஸ்தானம், கல்வி ஸ்தானம் உயர்வாகவே இருக்கும். இப்போ குரு பகவான் அதிசார பயிற்சி எப்போ நடக்க போகுதுன்னா, 8/10/2025 புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் 3 மணி 11 மணி அளவில் புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 4ஆம் பாதத்துக்கு ஜம்முன்னு குதிச்சாச்சு. வேகமாக வர்றாரு. ஏன்னா பிடிச்ச வீடு இல்லைங்க. இப்போ தீபாவளி வருதுன்னா நம்ம ஒரு ஊருக்கு போவோம், எங்கே மெட்ராஸ்லேருந்து வருவாங்க, இங்கே அங்கிட்டு போவாங்க. அப்போ வேகமாக பேக்கப் பண்ணி பரவிடுவாங்க ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சோர்ந்து வருவாங்க. என்னையா இது, நல்லா தீபாவளி வருவாங்க, நல்லா ஜாலியாக கொண்டாடணும், இன்னும் இருக்கக்கூடாதான் என்ன மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒன்று இருக்கே, போய்த்தானே ஆகணும். அது மாதிரி இந்த குருவான் வேகமாக வர்றாரு. ஆனால் இங்கே இருக்க போகிறாரா? கிடையாது. எத்தனை நாளுங்க இருப்பார் உங்கள் வீட்டில் அப்படின்னா, அவர் 31/3/2026 வரைக்கும் இருப்பார். அப்போ ஒரு 4-5 மாதம் இருப்பாரா? இதை நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறணும். வெளியூரில் நீங்கள் வாட்டு வீட்டை படுத்துவோன்னா நீங்கள் அங்கேயே தூங்கி போயிடலாம்ல. அதை சொல்லுவேன், ஐயா தீபாவளி வந்தால் 4 போய் பாருங்கள், சும்மா தீபாவளி அன்றைக்கி அங்கேயும் படத்து போகாதீங்க, அங்கே போய்ன்னு சொல்லுவேன் நான். அது மாதிரி இந்த கடகராசிக்காரங்க இது வரைக்கும் அட்டமச்சனியில் ஓட்டு அகப்பட்டிருந்தீங்க. அகப்பட்டவனுக்கு அட்டம்பத்தில் ஆரம்பம்பாங்க. மீள முடியாத துயரங்கள், மீள முடியாத கஷ்டங்கள், மீள முடியாத கர்ம காரியங்கள் எல்லாமே அடித்து துவைச்சு ஏண்டா இருக்குங்கிற அளவுக்கு இருந்த கடகராசிக்காரங்க, கடகராசி கொடுத்துட்டு 5 வருஷம் எங்களை நொந்துட்டோம்யா. நாங்கள் நல்லவே நினச்சி சீட்டு போட்டோம்யா. 20 வருஷம் நல்லா நடத்தினாயா. இந்த பலகார சந்தா கூட்டுறேன்னு சொல்லி பாலா பைய எங்கள் பணத்தை பூரா கொண்டு போயிட்டாயா. கேட்டு அவன்கிட்ட கொடுத்தேன் இவன்கிட்ட கொடுத்தேன்னு ஜெயிலில் உட்காந்துருக்காயா. அப்படி சொல்லி நிறையா பேர் இருப்பாங்க. 20 வருஷமாக அவதே வளர்த்தாயா, நல்ல நம்பிக்கையான இல்லையா, கூட்டு வீட்டில் கொடுப்பானையா, இந்த வச்சு பண்ணிட்டானையா அப்படின்னு ஏமாந்தவங்க கடகராசிக்காக இருப்பாங்க. ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, லோனை அள்ளி கொடுத்துருப்பான், ஒரு வேலையை நம்பி கொடுத்துருப்பான், திடீர்னு வேலையை நிப்பாட்டி கம்பி நஷ்டாமல் வெளியே கொண்டுருப்பான். இந்த வேலையை நம்பி லோன் வாங்கியிருப்பீங்க. இப்போ லோனும் கட்ட முடியாமல், வேலையும் பார்க்க முடியாமல், இருக்கிற விட விற்க வேண்டிய சூழ்நிலையை தள்ளப்பட்டிருப்பீங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு கவலைப்படாதப்பா. ஏன் கவலைப்படுற, நான் வந்துட்டேன். எப்பயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்வைக்கு தான் பலன் அதிகம்னு சொன்னது. ஆனால் இருந்தாலும் இந்த கடகத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னா, இந்த கடகத்துக்கு மட்டும் உச்ச வீடாக வர்றார். அப்போ எப்பயுமே ஒரு கிரகம் எதுங்க சிறப்பு அப்படின்னா, உச்சம் சிறப்பா, ஆட்சி சிறப்பா, பார்வை சிறப்பா, நட்பு சிறப்பான்னு கேட்டிங்கன்னா உச்சமே சிறப்பு. இதை பூரா அடிச்சல்மங்க. அப்போ உச்சத்தில் இருக்கும்போது ஆட்சி ஆயிரலாம், நட்பாயிரலாம், பலம் ஆயிரலாம். அதிகப்படியான நம்ம பணம் இருக்குது, அதிகப்படியான அறிவு இருக்குது, திறமையான ஆளுங்க இருக்காங்க. உச்சம் அது எல்லாமே 100% உச்சம், 90% ஆட்சி, 75% நட்பு. அப்போ உங்கள் வீட்டில் உச்சம் பெறனால இதுவரைக்கும் சனியினால் அட்டுமச்சல வந்த துன்பங்கள் விலகுது. 8/10/2025 உங்களுக்கு ஒரு 5 மாதத்துக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும். அந்த ஆலோசனை நடந்து கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா அவர் 26/3/2026 குரு பயிற்சி ஆயிடுவார். உங்கள் இடத்த விட்டு வெளியே போயிடுவார், சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ குருபான் சனிவன் தட்டி கொடுப்பார். ஏப்பா போதும்ப்பா, உன் கர்மத்தை கொடுத்தது போதும், கொஞ்சம் குறைங்க. ஏன்னா சனி யாரும் கேட்க மாட்டார், குரு பண்ணி கட்டுப்படுவார். என்னங்க அப்படின்னா,
குரு பார்வையிட்டால் கோடி தோஷம். எனக்கு தனக்காரன். கும்பத்துக்கு அடுத்த வீடு மீனம். இது மீனராசிக்காரங்களுக்கு தனாதிபதி யார்? குரு தான். கும்பராசிக்கார் தனாதிபதி குரு பகவான். அப்போ தனத்தை கொடுக்குறவன்ட்ட வந்து நம்ம பணிஞ்சு தான் இருக்கணும். இப்போ முதலாளி சம்பளம் கொடுக்காரு, அவர்கிட்ட போய் என்னையா சம்பளம் கொடுக்க கேட்க முடியுமா? பண்ணுவேன், பார்த்து இந்த பிடிப்பா. அதே வீட்டில் பண்ணுவோம்ல, அங்கே பண்ண சொல்லுங்கள், பண்ண முடியும். அப்போ சந்திரன் ஆட்சி பெற்று குரு உச்சம் பெற்ற வீடு. எப்படி ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம், இங்கே சந்திரன் ஆட்சி பெற்று குரு உச்சம். அப்போ குருச்சந்திர யோகம் இருக்குது. அப்போ என்னங்க ஆகும் அப்படின்னா, முதல்ல அவர் என்ன செய்வார்? முதல்ல வருமானத்துக்கு என்ன பார்ப்பார்? தனாதிபதியில் குரு வருமானத்துக்கு என்ன யாதமோ பார்ப்போம்யா. அப்போ தொழில் மாற்றத்தை கொடுப்பாருங்க, தொழில் ஏற்றத்தை கொடுப்பாருங்க உங்களுக்கு. அப்போ தொழிலாளர் முன்னேற்றம், தொழிலாளர் லாபங்கள். இது வரைக்கும் ப்ரோமோஸ் கிடைக்காம ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, 5 வருஷம் இப்போ திரும்பி தூக்கி போட்டுருவாங்க. ஏப்பா ரொம்பலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா, போட்டுவிடப்பா. ஏன்? குரு உட்கார்ந்தனால, உச்சம் பெற்றனால இதை தான் பயன்படுத்திக்கிறணும். அப்போ குரு என்ன செய்வார்? தன் நின்ற வீட்டையும் இயக்குவார், தன்னுடைய பார்வையும் இயக்குவார், இயற்கை இருந்த வேலை அதை இயக்குவார். குருவுக்கு பல அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படித்தார் வைங்களேன், அவரே காய்ச்சல் குச்சி போடுவார், அவரே பிரசவம் பார்ப்பார், அவரே எலும்பு வேலை பார்ப்பார், பல் எல்லாமே பார்ப்பார். எப்போ? அது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்குள்ள டாக்டர் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒருத்தர் துறை இருக்கும். பல்லு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டு, நரம்பு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டு, எலும்பு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரசவத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, குழந்தைக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. புரிஞ்சுட்டான்? அது மனிதர்களுக்கு. ஆனால் அந்த குரு அப்படி கிடையாது. எல்லாமே தனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சவன் தான் குரு. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் என்னென்ன சிரமம் இருந்துச்சோ அதை பூரா அவருடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார். அப்போ தொழில், அதுக்கப்புறம் நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறக்கம், அதுக்கப்புறம் கடன், எல்லாத்தையும் கொஞ்சம் தீர்ப்பார். இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்த கடகராசிக்காரர்களுக்கு கடன் குறைய வாய்ப்பு. திருமணத்துக்காக ஆடி வந்தவங்க இப்போ கொடுக்க மாட்டார். தைக்கு அப்புறம் வழி பிறக்கும். யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. எல்லாரும் கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருப்பதை வெளியே நல்லா சுற்றுவீங்க. நீங்கள் நீர்நிலையில் உள்ள இடங்களுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஒரு புறமனஸ் கிடச்சிருந்துச்சுன்னா கடல் சம்மந்தப்பட்ட இடம் இல்லை நீர்நிலை உள்ள இடத்துல வந்து வேலை வாய்ப்புகள், இடமாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த கடகராசிக்காரங்களுக்கு. இந்த கடகராசி யார் இருப்பா? புனர்பூசம், ஆயில்யம், பூச நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்க. இது வரைக்கும் சனி பகவானால் ரொம்ப சிரமப்பட்டவங்க குரு பகவானால் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை இந்த தை மாதத்திலிருந்து, இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, தையிலிருந்து மிக சிறப்பாக இருக்கும். அட்டமச்சிலிருந்து கவலைப்படாதீங்க. இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அதிகமான நற்பலனை கொடுத்து உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.